ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விபி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளி கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே குயிக்காக 10 மினிட்ஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிரேவி ஒயிட் ரைஸு, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 4 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்மளுக்கு மசிஞ்சு வரணும் தக்காளி. அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வேகிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு 5 நிமிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். இந்தளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ கிரேவியில் மேலே உள்ள எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளி கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.